நீதிமன்றத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வெக்கேஷன் ஹாலிடேஸ் 5ஆம் தேதி வரை கோர்ட்லாம் ஹாலிடே தான். 6ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணி ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இருந்தாலுமே, இப்போ உங்களுடைய இந்த அடுத்த கட்ட அதாவது யாருக்குன்னா அந்த கீழமை நீதிமன்றம் 2024 நோட்டிஃபிகேஷன் இப்போ சிவி போயிட்டு வந்து 2 மாதம் ஆகுது பார்த்தீங்களா? அவங்களுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. இந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ்லையும் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த எக்ஸாம் செல் டியூட்டிஸ் பார்க்குற அந்த ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வாட்ஸ்அப் நம்முடைய குரூப்லேயே வந்து ஒருத்தவங்க சேட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டது, அவங்க ஆக்சுவலாக ஒரு நான் ப்ரியாரிட்டி பர்சன். ஸோ அவங்க ப்ரியாரிட்டிக்குள்ளே வந்துட்டு தான் தெரியாமல் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களும் சரியாக ரிமார்க்கில் நோட் பண்ணிக்கல சிவி போனப்போ. அது அவங்க அவருமே கவனம் சரியாக சொல்லலை போல். அதை திரும்ப ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் நான் பிஎஸ்டிஎம்மில் வர்றீங்களே, அதாவது சாரி நான் ப்ரியாரிட்டியில் வர்றீங்களே அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணியே எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்ஸ்லேருந்தே கால் பண்ணி பேசியிருக்காங்க. அது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் நான் ப்ரியாரிட்டி அப்படின்றத ரிமார்க்கில் அவங்க எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே. இப்போ இதெல்லாம் மேட்ரு. இப்போ என்ன சொல்ல போகிறது மேட்ரு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கால் பண்ணி பேசும்போதே பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுமே சார் இந்த மாதிரி இப்போ ரொம்ப 1.5 வருஷம் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து, பட் ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் சார் இதுக்காக ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு குயிக்காக அப்டேட்டும் வந்துடும், விரைவிலே உங்களுக்கு அப்டேட் வரும் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளும் கண்கூடாக பார்க்குறோம். இந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சிவி முடித்த விஷயத்தை வந்து இப்போ தான் அவங்க ஒன்ஸ் செக் பண்ணி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது அப்படின்றத நாம் கண்கூடாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் சிவி போய்ட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களெல்லாம் ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க, குயிக்காகவே பப்ளிஷ் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே. அவங்க சொன்ன மாதிரி விரைவில் அப்டேட் வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபாவளிக்கு முன்னாலேயே, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா வெகு முன்னதாகவே ஒரு அப்டேட் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் லிஸ்ட்டோ எந்த மாதிரியோ ஒரு அப்டேட் அஃபிஷியல் அப்டேட் வெப்சைட்டில் வந்துடும். தீபாவளிக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது ஒரு ஸ்டேஜ், அது எந்த ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜ் அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வாக நடக்கப் போகிறது அப்படின்றத ஒரு புரிஞ்சுக்க முடியுது, ஒரு யூகத்துக்கும் வர முடியுது. இப்போ நீங்கள் எம்எஸ்சி கால் பண்ணி பேசினா கூட அவங்க அஸ்யூஷுவலாக ரெடிமேட் டாக் என்னென்னா அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னால் கூட உங்களால் நம்ப முடியாது. ஏதோ ரெடிமேட் ஆன்சர் மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கால் பண்ணி அவங்களே அங்கேருந்து கால் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கும் போது சரி ப்ராசஸ் போகுது கன்ஃபார்ம் அப்படின்றத உங்களாலையும் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேட் பண்ணவங்ககிட்டையுமே கால் பண்ணி கேட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்மளுமே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதனால் இந்த ஒரு வீடியோ அப்படியே உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவேஷனை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நல்லது உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது நம்பலாம். நன்றி.